Schezwan Chilli Sauce யூஸ் பண்ணி நிறைய சிக்கன் வெரைட்டிஸ், காலிஃப்ளவர் வெரைட்டிஸ் எல்லாம் செய்யலாங்க. ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம். Schezwan சில்லி ஃப்ரைட் ரைஸ் கூட நாம் இதில் மேக் பண்ணலாம். இப்போது இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு காஷ்மீரி மிளகாவும் இந்த நீட்டு மிளகா சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஆந்திரா மிளகாவும் எடுத்து வச்சுருக்கிறேன். நீட்டு மிளகா வந்து 6 எடுத்தோம்னா காஷ்மீரி மிளகா வந்து நாம் 4 எடுத்துக்கணும். இந்த மாதிரி ரேஷியோவில் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இதை நாம் நல்லா வந்து இந்த மிளகாவை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நாம் தண்ணி போட்டு இதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு இதை நல்லா ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் கிட்ட இதை நல்லா ஊற வச்சுக்கலாங்க. இது ஊறட்டும், நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகா நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். நான் 3 மணி நேரம் கிட்ட நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை நாம் இந்த தண்ணியெல்லாம் தனியாக எடுத்துட்டு இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நாம் இந்த ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. இதை நாம் நம்ம மிக்சி அரைக்கும் போதும் அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் அப்போவும் இந்த தண்ணியை நாம் பாதி நாம் யூஸ் பண்ணிக்கணும். அதனால் இந்த தண்ணியை வந்து கொட்டிட வேண்டாம். இப்போ வாங்க நாம் கிரைண்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக நாம் அரைச்சிருக்கிறோம். இப்போ வந்து நாம் ப்ரிப்பரேஷன் எப்படின்னு பார்த்தலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கிறேன். தேவையான அளவுக்கு ஆயிலும் பட்டரும் நான் சேர்த்துக்கிறேன். நான் 1 ஸ்பூன் கிட்ட பட்டர் போட்டுக்கிறேன். பட்டர் போட்டு நல்லா மெல்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் 10லேருந்து 12 பல் அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சு அதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை நாம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா வறுபடட்டும். இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நாம் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க இந்த சில்லி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த சில்லி பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நாம் ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கைவிடாமல் இதை கிளறணுங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம போட்டிருக்க இந்த ஆயில் பட்டர் எல்லாம் இதில் நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கிளறிக்கலாம். இதை கிளறிட்டு நாம் வந்து இந்த மிக்சியை வந்து அந்த சில்லி யூஸ் பண்ண தண்ணி இருக்கு இல்லைங்களா, ஊற வச்ச தண்ணி, அதை போட்டு அதை வந்து நல்லா இதில் போட்டு நாம் இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நாம் இதை லிட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கணுங்க. இப்போ நான் மிக்சியை வந்து இது பண்ணி இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த தண்ணியை நல்லா ஆட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் எவ்வளோ தண்ணி இருந்தாலும் நாம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கணுங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கங்க. கிளறி விட்டுக்கிட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் நெக்ஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம ஒரு லிட்டு போட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஸ்டவ்வு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. நாம் போட்டிருக்க அந்த ஆயிலெல்லாம் செப்பரேட்டாக பிரிஞ்சு நல்லா வர அளவுக்கு இதை நல்லா இது பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த சமயத்தில் 1.5 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸு, 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் இதை போட்டு இதெல்லாம் நல்லா இதில் கலந்துக்கலாம். கலந்து விட்டுக்கங்க. எல்லாமே நல்லா ஒன்றா மெர்ஜ் ஆகணுங்க. அந்த அளவுக்கு கலரிக்கங்க. அடுத்து இது சாஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும். நாம் ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் இருக்க பார்த்திங்கன்னா இந்த ஆயிலெல்லாம் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா தலை வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் நாம் வந்து இதை க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. பாருங்கள் ஆயிலெல்லாம் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு, நல்லா இருக்குது பாருங்கள், நல்லா தலைன்னு வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு கூல் டவுன் பண்ணிவிட்டு நாம் எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். இது ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 3லேருந்து 4 மாதம் வரைக்கும் கூட நாம் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. இது ஒன்றும் கெட்டு போகாது. இது ரொம்ப நல்லா இருக்கும்.
நல்லா ஆற வச்சு ஒரு கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ராணிஸ் கஃபே சமையல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.